சட்டப்பேரவை வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். வாய்த்திறங்க சிஎம் என்ற வாசகத்துடன் கூடிய கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்து எதிர்ப்பு. ஒரு போர்டை ஒன்று எடுத்துக்கிட்டானுங்க திமுக காரனுங்க, வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. தான் மக்கள் சொல்லிட்டாங்களே, நீங்களாம் வாயத்திறங்கடான்ட்டு. கடந்த காலத்திலையும் இப்படித்தான் இவர்கள் உள்ளே வந்து ரகளையில் ஈடுபடுவார்கள். அப்பொழுதெல்லாம் ஆளுங்கட்சியிலிருந்து அம்மா இருப்பாங்க, முதலமைச்சராக இருப்பாங்க, அவங்க எழுந்து பேசுவாங்க. பேசும்பொழுது இவங்க எல்லாம் இந்த மாதிரி கண்ணாபின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கச்சத்தீவுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. காவலர்களை அழைத்து அவர்களும் மெத்த சிரமப்பட்டு இவர்களை வெளியே தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு செல்வார்கள். இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை. இரண்டு வார்த்தைகளை சொன்னால் போதும். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. காவிரி, கச்சத்தீவு, இல்லை இலங்கை விவகாரம், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கனாலே பின்னங்கால் பிடரையில் விட ஓடிடுவானுங்க திமுக காரங்க வெளில. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிட்றாரு, கோட்டையிலேயே சாப்பிட்றாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட ஐடி விங் இருக்குது, அவங்க இப்படி பண்றாங்க, உங்கள்ட்ட ஐடி விங் இல்லையான்னு கேட்கிறேன். உங்க ஐடி விங் தூங்குதான்னு கேட்கிறேன். ஆனாலும் இவங்க அதாவது எதிர்கட்சியா இவங்க துடிப்புடன் செயல்படுறாங்களாம். இந்த அயோக்கிய பயல்கள், இந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ் கடந்த 5 ஆண்டுகளில் கிழிக்க முடியாததை 1.5 மாதத்தில் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும்னு வெக்கம் இல்லாம இந்த போர்டை எடுத்துக்கிட்டு வரானுங்க பாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. அப்ப இவங்களுடைய நீண்ட நெடிய கொடிய அந்த வரலாறு பட்டியலை எடுத்து மூஞ்சிலே தூக்கி எறியுங்கன்னு வாயவா திறக்க சொல்ற, இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி வாயிலேயே தூக்கி வைங்கன்ற. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு நீதிமன்றம், ஒரு நீதி அரசனை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், கருணாநிதி குடும்பத்திட்ட கூச்ச நாச்சம்லாம் அவன் எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்க. அவனுங்க என்ன வேணாலும் செய்வானுங்க, எதுக்கு வந்து துணிஞ்சவனுங்க அவனுங்க. அது துணிவு கிடையாது, வெக்கம் இல்லாத ஒரு தனம். சரியா? திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் இருந்திருக்கு, திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 13 லட்சம் கோடி கடன் உயர்ந்திருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்குறேன்னா, அந்த கடன் எப்படி வந்தது, அந்த கடன் எப்படி வந்தது, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லட்டும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எதுனா நீ எழுச்சிக்கோ, வாய்ஸ் நீ செலவு பண்ணுவ. இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் அங்க தூக்கிட்டு போய் கட்டணும், நாங்களா கட்ட சொன்னோம். 1,28,000 கடன் இருக்கான் நம்ம மேல, மக்கள் மேல. நாங்க எந்த கடனும் வாங்கலையே. நீங்க திருச்சியை சேர்ந்த நேரு அவர் வச்சிருக்கிற ஒரு ஆளை நீங்க பிடிச்சாலே இருக்கிற கடன் எல்லாம் பாதி அடைச்சிடலாம். ஏன்னா திமுக அரசுல மணல் கொள்ளையில அவர் தான் அடிச்சாருன்னு அதிகமா சொல்றாங்க. என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவங்க பாத்துக்கோ எனக்கே சொல்லிட்டு இருக்கேன். கட்டளைக்கே ஒருத்தருக்கா, அவங்ககிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. அண்ணே உடனே தானே மாசம் 1000 ரூபாய் நாங்க கேட்கலையே. பெரிய பஸ்ன்னு விட்டேன், பெரிய பஸ் மக்களுக்கு எங்க வந்து நிக்குதுங்க. ஒரு நெகலை பார்த்து வர மாட்டேங்கிற, எங்க கொண்டு போய் வச்சிருக்கோம். வாய்ஸ் நீ ஆச்சு ஆள்ற, அதை நாங்க என்ன பொறுப்பு? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நாங்க பெரிய பஸ் கேட்கல, நீ தானே விட்ட, நீயே ஏத்துக்க. சின்ன வேலை கொடுத்துட்டு பெரிய வேலை நீ பிடுங்குவ, அது மக்கள் மேல சமத்தியா? நீ 10 ரூபா செலவு பண்ணுவ, 1000 கோடி எங்க மேல கடன் சமத்த நாங்க ஏத்துக்குமா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கவர்மெண்ட் கடன் நம்ம மேல இது பண்றாங்க. நாங்க 1 ரூபா கூட வாங்கலையே. அவரு நாங்க எங்க மேல கடை வாங்கணும்னு சொன்னோமா, இல்ல அவரு எதுனா நாங்க கேட்டோமா? நாங்க எதுவும் கேட்கல. எங்க மேல எதுக்கு அவர் கடை வாங்குறாரு? எங்க மேல கடை வாங்குறவர் யாரு? நீ யாரா? நீ யார்? Who are you? இல்ல பஸ் இலவசம். நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். இப்ப இன்னைக்கு 1 hour 2 ஹவருக்கு ஒரு பஸ் வருது. பஸ்ல போறோம், இன்னைக்கு ஆட்டோல போறான். நீ இலவசம் விட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. மின்சாரத்துறையில டாஸ்மாக் துறையில அதிக ஊழல் நடந்ததா சொல்றாங்க. அவனுங்க எல்லாத்துலயும் ஊழல் செய்வானுங்கப்பா. திருட்டு பசங்க எதைத்தான் மிச்சமா விடுவாங்க. ஆமா, எது அதுல எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. இங்க சுத்தி பார்க்க வரவனை விட திருடனுங்க தான் அதிகமா இருக்கானுங்கல்ல.
என் பர்ஸ் நான் தான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டுமே அச்சு வச்சிருந்தேன் மச்சான் பர்ஸ் இந்தா கொடு 1,28,000 கடன் இருக்கு. பிறக்கிற குழந்தை மேலோட கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. அது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டாலின் சொத்தை வித்தா அடைக்கணும். இருக்கிற ஸ்டாலின், கனிமொழி, சபரிசன், அவன் புள்ள எண்பநிதி எல்லா வீட்டும் சொத்தை வித்துதான் போதும், எல்லாம் கிடைத்து வச்சலாம். இந்த வெள்ளையரிக்கை பத்தி விசாரணை பண்ணாலே பல முன்னாள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போவான்றாங்க. கே நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி இவங்க ஜெயிலுக்கு கன்ஃபார்ம் போவான்றாங்க. இந்த வெள்ளையரை பத்தி விசாரிச்சல தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக ஃபால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக. செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, அவரு இந்த பத்தி தான் ஊழலை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேருமே நீங்க பிடிச்சாலே நாட்டுல பாதி கடலை அடைச்சிடலாம். இருக்கிற அமைச்சர் மொத்த அமைச்சரும் திமுக இருக்கிற அமைச்சர், எம்எல்ஏ அனைத்து பேருமே இருக்கிற சொத்தை வித்தாலே அந்த கடை உங்க மேல இருக்காது, பிறகுற குழந்தை மேல இருக்காது. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? வாயை திறங்க விஜய் தானே சொல்றீங்க, திறந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கணும். கேட்குற கேள்வி நீ கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன், அதற்கு பதில் சொல்வதற்கான முழு கடமை எனக்கு இருக்கு. ஆனால் இதை கேட்பதற்கான தகுதி உனக்கு இருக்கா? அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதனை எடுக்கவிருக்கிறது. இது 3ஐயும் பட்டியலிட்டு விட்டு, ஆனால் இதை கேட்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சார் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு போட்டு உடைங்க. அரசு இயந்திரம் உங்க கையில இருக்கு. யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி இன்று வரையில் மக்கள் மத்தியில் கேட்கப்படுகிறது. அந்த நபர் ஒரு முன்னாள் அமைச்சரா? ஒரு முன்னாள் அமைச்சராக சட்டமன்றத்தில் இந்த குற்றச்செயலை செய்துவிட்டும் பவனி வந்து கொண்டிருந்தாரா? ஊரெல்லாம் மாரத்தான் ஓடிக்கொண்டிருந்தாரா? அப்படின்ற கேள்வியை வையுங்கள், முன்வையுங்கள். இவங்க என்ன அப்படி நாட்டில் நடக்கக்கூடிய அப்படியே பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆதங்கப்பட்டு அதற்காக அப்படியே வருத்தப்பட்டு ஆவேசத்துடன் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இன்னும் கெட்ட வார்த்தையில் சொன்னா ஒரு கருணாநிதியும் கிடையாது. இவங்க வருது எதுக்குன்னா, இந்த அரசாங்கத்தை பற்றி குறை சொல்வது என்பதனே முழு நேர வேலையாக ஒரு வன்மத்துடன் இவர்கள் வருகிறார்கள் என்கிற பொழுது அதற்கு நீங்கள் இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும். ரொம்ப நல்லது. கக்குறதுனா கக்கிரணும். எதடா கக்க சொல்ற? கக்குடா. என்னதுடா? கக்கு சொல்ற, கக்குடா சொல்றேன். கக்கியாச்சா? என்ன வன்மம்? வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல.